அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகமே கடந்த 2 தினங்களாக கருப்பு தினத்தை கடைபிடித்து வரும் தமிழக சட்டமன்றத்துக்கு அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு உடையில் வருகை புரிந்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமமே மயான அமைதியாக காட்சியளிக்கும் நிலையில் விடிய அரசின் செயலற்ற ஆட்சிக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடைகளில் வருகை புரிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த 2 தினங்களாக தமிழகமே இருளில் மூழ்கி இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கள்ளச்சாராய சம்பவம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இதுவரையில் சுமார் 50க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றனர். 30க்கும் அதிகமானோர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது கூட இருக்கக்கூடிய இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் முதல் நாள் பேரவை கூட்டத்தில் அதிமுகவினர் அனைவருமே கருப்பு உடை அணிந்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக தற்போது வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு உடை அணிந்து கொண்டு தற்போது இந்த பேரவை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த பேரவையில் இந்த கள்ளச்சாராயம் மரணங்கள், கள்ளச்சாராயம் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு மாவட்டங்கள், அதாவது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதுமே கஞ்சா போதை வஸ்துக்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருப்பதால் இவற்றை கட்டுப்படுத்த தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என ஒவ்வொரு பேரவை கூட்டத்திலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தும் அவற்றை கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் இது போன்ற கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமாக அமைந்து விட்டது என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவும், இந்த கள்ளச்சாராய மரணங்களை கட்டுப்படுத்தாத தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் தற்போது இந்த கருப்பு சட்டையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பேரவை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.